திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் மீட்பு மற்றும் கிழக்கில் இந்திய அபிவிருத்தி திட்டங்கள் என்பன எமது ஆட்சி காலத்திலேயே இடம்பெற்றன. எனவே தற்போது கிழக்கில் இந்தியாவின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா புதுமையாக கூறுவதற்கு எதுவும் இல்லை. 2020 பின்னர் நான் தயாரித்த ஆடையை தற்போது ஜனாதிபதி அனுர அணிந்து செல்வதாக பிவிதுருகெல உரிமையவின் தலைவர் உதயகாம்பன் வில தெரிவித்தார். பிவிதுருகெல உரிமையல் கட்சி அலுவலகத்தில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், மிக குறுகிய காலத்தில் மின் கட்டணத்தை 1/3 குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். 2 என கூறினால் மக்களுக்கு புரியாது என்பதற்காக 9,000 ரூபாய் கட்டணம் 6,000 குறைக்கப்படும் என்றும் உதாரணத்துடன் குறிப்பிட்டார். ஆனால் ஆட்சியை பொறுப்பேற்று 4 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அரசாங்கத்திற்கு இன்னும் அந்த மிக குறுகிய காலம் தோன்றவில்லை. ஆனாலும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு 20% மின் கட்டண குறைப்பை பரிந்துரைத்துள்ளது. ஆணைக்குழுக்கள் இவ்வாறு சுயாதீனமாக செயல்படும் போதும் அவற்றின் தலைவர்கள் பதவி நீக்கப்படுவார்களேயன்றி பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. இம்முறை என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். மக்கள் செல்வாக்கு குறைந்து வருவதை அறிந்து கொண்டதாலேயே மின் கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் கிழக்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி புதிதாக எதையும் கூற வேண்டிய தேவையில்லை. காரணம் 3 ஆண்டுகளுக்கு முன்னரே நாம் அவற்றுக்கான அனைத்து பணிகளையும் நிறைவு செய்துவிட்டோம். 2020 நாம் ஆட்சி அமைத்த போது 99 எண்ணெய் தாங்கிகளும் இந்தியாவிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருந்தது. சுமார் 75 ஆண்டுகளின் பின்னர் லங்கா IOC நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட்ட 14 எண்ணெய் தாங்கிகளை தவிர ஏனைய அனைத்தையும் மீளப்பெறுவதற்கு நாமே நடவடிக்கை எடுத்திருந்தோம். எனது ஆடையை தற்போதைய ஜனாதிபதி அணிந்து செல்லுவது நகைப்பிற்குரியதாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நீக்கப்பட்டு அவர்களது உத்தியோகபூர்வ இருப்பிடங்கள் பறிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக குழுவினர் மற்றும் பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே அரசு தலைவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் செயல்பாடுகளை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.